நத்தம் அருகே ஆவச்சிப்பட்டியில் நெல் வயலில் சாய்ந்த மின்கம்பம், பெரும் உயிர் சேதம் தவிர்ப்பு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஆவச்சிப்பட்டியைச் சேர்ந்தவர் செல்லையா, வயது 64. இவர் பொதுப்பணித்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். தற்போது விவசாயம் செய்து வருகிறார். இவருக்கு சொந்தமாக ஆவச்சிப்பட்டியில் சுமார் 7 ஏக்கர் நிலம் உள்ளது. அதில் 4 ஏக்கரில் தென்னை மரங்களும் 3 ஏக்கரில் நெல் விவசாயமும் செய்து வந்துள்ளார். நெல் பயிர் தற்போது அறுவடைக்கு வந்து விட்டதால் வியாழக்கிழமை மாலை 4 மணி அளவில் சுமார் 20க்கும் மேற்பட்ட பெண் பணியாளர்கள் நெல் அறுவடை செய்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென எதிர்பாராத விதமாக நெல் வயலில் இருந்து மின்கம்பம் திடீரென சாய்ந்து கீழே விழுந்தது. நெல் வயலில் அறுவடை செய்து கொண்டிருந்த பெண்கள் மின்கம்பம் விழுவதைக் கண்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தனர். நல்வாய்ப்பாக யாருக்கும் உயிர் சேதமோ காயங்களோ ஏற்படவில்லை. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆவச்சிப்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் உடனடியாக நத்தம் மின்வாரியத்திற்கு தகவல் தெரிவித்து மின் இணைப்பை துண்டிக்க செய்தார். இந்த வயலில் ஊன்றப்பட்டுள்ள மின்கம்பங்கள் சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் ஊன்றப்பட்டதாகும். இது விவசாய நிலம் என்பதால் தண்ணீர் தேங்கி மின்கம்பத்தில் அடிப்பாகம் மிகுந்த சேதம் அடைந்துள்ளது. இதுகுறித்து பலமுறை மின்வாரியத்திடம் புகார் செய்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மின்வாரியம் இதுபோன்ற விவசாய நிலங்களில் உள்ள பழமையான மின்கம்பங்களை அகற்றுமாறும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.